அப்படி என் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாதா? நம்பிக்கை உன்மீதா சொல்லவா வேண்டும்? கல் மீது சேலை கட்டியிருந்தாலும் அது பெண்ணாயும் சுற்றி சுற்றி பார்ப்பவராய் அது போட்டும். அந்த வம்சத்தில் பிறந்தவன் நான். உண்மையாக சொல்லவா வேண்டும்? பார்த்துக்கு வலதுகரம் எங்க இருக்கிறது? வலதுகரம். இடதுகரம் எங்கே? தோபார். வலதுகரம். இடதுகரம் எங்கே? தோபார். என்னையா விளையாட்டு காட்டுகிறீ? இரண்டு காட்டு நீட்டும். இரண்டு கரம். ஆமா. ஐயோ நாராயணம் இந்திராணி பார்த்தி இலக்கமான சொல்லிவிட்டு வருகிறேன். ஐயோ ஏதோ தவறு நடந்து விட்டது. எல்லாம் இதற்கெல்லாம் காரணம் நீதானே. நானா? எனக்கு ஒரு சந்தேகம். என் காதலுக்கு இருக்கிறது. அளவில்லை. குழந்தை குரல் பேச கேட்கிறது. சூரிய பகவானே, சூரிய தேவா, கடவுள் கண்ணுக்கே தெரிவது கிடையாது. கண்ணுக்கும் தெரியும் கடவுள் சூரியனும் சந்திரனும் கடவுள் மட்டும்தானே. உண்மைதானே. உன் கரத்தில் ஏது குழந்தை? உன் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. சந்தேகப்படக்கூடாது. அந்த குழந்தை அழகில்லையே. இந்த புறமாகத்தான் குரல் கேட்கிறது. அப்படியா? பார்த்தியா? இடதுகரம் எங்கே? பார்த்தியா? வலதுகரம் எங்கே? இப்பொழுதே சென்று உசாதியை விளக்கமாக சொல்லி கழகத்தை கழகப்பிரியா கழகராசி ஏதால கர்த்தகா ஆரகத்தின் நானன். ஆனா எனக்கு பேரு இரு பேரு கிடைக்காயா? செய்வடி வேலையாது வேலையாது விதி விளையாடி விட்டது. சரி, இது வரைக்கும் குழந்தை எப்படி வந்தது? நாரதா, நீ குறித்த பிரகாரம் தேவர் மூவன் அனைவருக்கும் விகிதத்தை கொடுத்தேன். பட்டிருந்த ஆண்டுக்கு ஒருமுறை தேவசபை கூடுவது வழக்கம். நீ உரைத்த பிரகாரம் தேவசபை கூட்டினேன். முக்கியமாக சூரிய பகவானுக்கு அழைப்பு கொடுத்து வந்து விட்டார். இருந்தாலும் அரபா ஊர்வசி திலோதமா மேனவை நாங்கள் நாட்டியம் நடக்கும் பொழுது யார் என்றே தெரியவில்லை. அழகான ஒரு மங்கை. அவள் மீது நான் ஆசைப்பட்டேன். கட்டெடுத்து ஒரு முத்தத்தை கொடுத்தேன். அதனால் இந்த ஆண் குழந்தை பிறந்து விட்டது. இந்திரா, அது யார் தெரியுமா? சூரிய பகவான் தேரட்டுக்கூடிய ரதசாரதி. அப்படியா? ஒரு ஆணுக்கு நியாயமாய் என்னென்று நினைத்து முத்தத்தை வைத்து விட்டார். அந்த கடாசூத்தில் பிறந்ததுதான் இந்த குழந்தை. ஆண்டவன் கடாட்சம்